லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பொம்மி நம்ம வீட்டுக்கு வந்தா அதுவே எனக்கு போதுங்க. அதுக்காக தானே இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஞ்சலைக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நம்ம குடும்பமான சந்தி சிரிச்சிடும் போல இருக்கு. விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூஸ்லயே வந்துரும் போல இருக்கு. ஒரு பொது இடத்துல இப்படி அடா பண்ணுவீங்க? அத உங்க பேரனுக்கு எடுத்து சொல்லுங்க. பையனோ பேரனோ வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பார்த்தா எனக்கே கவலையா தாண்டா இருக்கு. நான் யாரையும் குறை சொல்லியோ குற்றம் சொல்லியோ பேச விரும்பல. தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க, அதுவே போதும். இங்க பாரு பொம்மி, அவங்க பெரியவங்க. இவ்ளோ தூரம் வருத்தப்பட்டு கேட்டும் கூட நீ இப்படி பிடிவாதமா இருக்கிறது நியாயமா? உன் மனச மாத்திக்கோ பொம்மி. இல்ல சித்தி, ஏண்டா எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல சித்தி. நானும் என் மனச மாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்றேன். என்னால முடியல சித்தி, முடியல. பாழா போன மனசு என்ன படுத்தி எடுக்குது சித்தி. நான் பொம்மை மாதிரி நடமாடுறத விட என் மனசு சரியாகி நல்ல விதமா நான் இங்க வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. அம்மா தர்ஷினி, தாத்தா, பொம்மி இங்க இருக்க பிரச்சனை பெருசாகிட்டு தான் போகும். அவளும் உடம்புக்கு முடியாம தான் இருக்கா. அவளை கூட்டிக்கிட்டு போய் ஏதாவது காஃபி கீஃபி வாங்கி கொடுமா போ. சரிங்க தாத்தா. அண்ணி வாங்க அண்ணி. பரவாயில்லப்பா, பொம்மியை மட்டும் நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறீங்க. மத்தவங்க யாரு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னங்கிற மாதிரி அவன் நடந்துக்கிறா. ஆனா நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. உங்க நியாயத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. இருடா பத்து, சில விஷயங்களை விட்டு தான் பிடிக்கணும். சில விஷயத்த விட்டா பிடிக்கவே முடியாது. அதனாலதான் ஒரே அடியா விட்டுருங்கிறேன். உட்காருங்க அண்ணி. அண்ணி நீங்க இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். அத்தை சூப்பர் அத்தை. பொம்மிய நீங்க போட்ட போட்ல எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. அதுவும் நீங்க மடிப்பிச்ச கேட்டீங்க பாருங்க, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. ஆனா பொம்மி மனசுல என்ன இருக்குன்னு புரியல தமன்னா. ரொம்ப குழப்பறா. மொத்தமா எதுவுமே செட் ஆகாத மாதிரி பேசுறா. ஆனா பாட்டிக்கு முடியலன்னு தெரிஞ்சதும் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கா. அதுதான் ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது. இப்பதான் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. நாம என்ன பண்ணாலும், தாத்தாவா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும் சித்தார்த்தா இருந்தாலும் எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. பேசாம இதை விட்டு தொலைச்சிட்டு நம்ம வேற வேலையை பார்ப்போமா? அது சரி, அந்த காவியா எங்க இருக்கா? அவ ஏதோ பர்சனல் வேலையா வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா. முதல்ல அவளுக்கு நீங்க கால் பண்ணி விஷயத்த சொல்லி இமிடியேட்டா வர சொல்லுங்க. ஏய், அவ எதுக்குடா இங்க? மா வர சொல்லுங்கம்மா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு புரியுது. இன்னும் கூட மனோக்கு அந்த காவியாவும் பொம்மியும் ஒண்ணுதாங்கிற குழப்பம் இருக்கு, அதானே? அப்படியெல்லாம் இல்ல தமன்னா. இங்க பாரு மனோ, நீ நினைக்கிற விஷயத்துக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொம்மி சரியான பட்டிக்காடு. ஆனா காவியா அப்படி இல்ல. என்ன ஸ்டைலா இருக்கா, நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசுறா. அதனால அந்த குழப்பமே உனக்கு வேண்டாம். அத்த நீங்க போன் பண்ணுங்க, அவளா வர்றபடி வரட்டும். சரி, அவளுக்கு போனை போடு. என்னங்க அத்த? இவங்க எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? Yes, Kavya here.
அம்மா காவியா, நம்ம அஞ்சலா பாட்டி இருக்காங்கல்ல, ஏன் அத்தை, ஆமா சொல்லுங்க. அவங்க மாடிப்படியில இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீ இருந்தேன்னா எங்களுக்கு கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருக்குமா? கொஞ்சம் கிளம்பி வரியா? ஓகே, எனக்கு லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அல்கம். என்னத்த சொல்றா? வரேன்னு சொல்லிருக்கா. பாப்போம். பொம்மையை எப்படியாவது வெளியில அனுப்பிட்டு அந்த இடத்துல காவியாவை குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு இந்த சூழ்நிலை கரெக்டா இருக்கும். மிஸ் பண்ணக்கூடாது. முதல்ல அவளுக்கு லொகேஷனை ஷேர் பண்ணு. அண்ணி இந்தாங்க குடிங்க. வடை சாப்பிடுங்க அண்ணி. கோச்சுக்காதம்மா, நான் சாப்பிடுறேன். நீ போய் தாத்தா கிட்ட சொல்லு. நான் சாப்பிடுறேன். அண்ணி நான் சாப்பிடுறேன். நீ போய் தாத்தா கிட்ட சொல்லு. சரிங்க அண்ணி. என்னம்மா காவியா, ஏதோ வேலை இருக்குன்னு அர்ஜென்ட்டா போனியே, அதுக்குள்ள திரும்ப வந்துட்ட? வேலையெல்லாம் முடிஞ்சுது. வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுல வேலை பாக்குறவங்க பாட்டி மேல இருந்து விழுந்துட்டதா சொன்னாங்க. அதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இப்ப புரிஞ்சுதா? இவ பொம்மி இல்ல, காவியாதான்னு. அது இல்லம்மா. அங்க பாரு. அஞ்சலா மேடம்க்கு இப்போ எப்படி இருக்கு? ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குமா. ஓஹோ, ஓகே. என்ன பிளட் வந்துட்டு இருக்கு? என்னப்பா இது? தாத்தா, இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஆஸ் எ நர்ஸா நான் தான் சொல்லணும். நீங்களே முடிவு பண்ண கூடாது. இல்ல, அதெல்லாம் சரியாயிடும். அது எப்படி சரியாகும்? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தொடச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். வாங்க. சிஸ்டர். சொல்லுங்க மேடம். 1 செகண்ட். சொல்லுங்க மேடம். சிஸ்டர், இவருக்கு கால்ல பிளட் வருது. உடனே ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அப்படியே டிடி போட்டு விட்டுருங்க. நானும் நர்ஸ் தான், வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். என் பேரு காவ்யா. ஓகே சிஸ்டர், பண்ணிடலாம். வாங்க சார். I'll just come back. ஆபரேஷன் முடிஞ்ச உடனே சொல்லுங்க. ஓகேம்மா. காவ்யா, நல்ல வேளை நீ வந்துட்ட. அந்த பொம்மையாலதாமா வீட்டுக்குள்ள இவ்ளோ பிரச்சனையோ? ஏன், என்னாச்சு? அத்தை பூஜை ரூம்ல பொம்மைய பத்தி நினைச்சு கடவுள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே புலம்பிக்கிட்டு வந்தவங்க மாடியில கால் தவறி கீழே உருண்டு விழுந்து அடிபட்டுடுச்சு. ஓ, நான் போய் அவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இந்த விஷயம் நமக்கு தெரியவே இல்லையே. பாட்டி என்ன பத்தி நினைச்சிட்டு தான் கீழே விழுந்தாங்களா? ட்ரெஸ்ஸிங் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு மேடம். டிடி போட்டாச்சா? போட்டாச்சு. ஓகே, சரி, கிளம்பலாம். இருங்க.
இப்பதானே இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, ஒரு half an hour ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பாட்டி, அம்மா, பாட்டி, அம்மா, அம்மா, அஞ்சல அம்மா கண்ணை திறந்து பாருமா. அம்மா, பாட்டி, அம்மா. அவங்க மயக்கத்துல இருக்காங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேடம், எங்க வீட்டு ஆளுங்கள கொஞ்சம் வர சொல்லுமா. சரிங்க மேடம், வர சொல்றேன். அப்பா, சிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க்ஸ். வாங்க. அஞ்சல, பாட்டி, அஞ்சல. அம்மா இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா, சரியாயிடுமா. நம்ம சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம். என்னங்க, நான் பூமி கிட்ட கொஞ்சம் பேசணும். மத்தவங்களா கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? முடியாத நேரத்துல இருக்கு அஞ்சல. இது முடியுதோ முடியலையோ, இது நடந்தே தீர வேண்டிய விஷயம். தள்ளி போட வேண்டாம். நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? சரி வாங்க. மா, எங்கம்மா அந்த காவியா? வந்து சித்தார்த்த கூட்டிட்டு போனா இன்னும் ஆளையே காணோம். ஏன், என்ன பிரச்சனை? இல்ல தமன்னா, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அத்தை. கொஞ்சம் அமைதியா இருங்க. பூமி, இங்க வா, இப்படி உட்காரு. இல்ல இல்ல பாட்டி, பரவாயில்ல. இப்படி நான் முடியாத சூழ்நிலையில உங்ககிட்ட பேசுறேன். என்னோட சூழ்நிலைய வச்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உனக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ண வைக்கிறேன்னு நினைச்சிடாதம்மா. சச்ச, என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, சித்தார்த் ரொம்ப ரொம்ப பாவம்மா. சின்ன வயசுலயே அவனுக்கு பெருசா நினைவு தெரியாத வயசுலயே அவன் அம்மா அவனை விட்டு போயிட்டான். அதுவும் கொஞ்ச நஞ்ச கஷ்டப்பட்டு போகல, பத்மநாபனால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. அதனாலதாம்மா சித்தார்த் எல்லாரையும் மாதிரி இல்லாம இப்படி ஆயிட்டான். எப்பவுமே இறுக்கமாவே இருப்பான். அவன் வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இல்லாம போயிடுச்சுமா. அதனாலதான் வீட்டுல அவனை பார்த்தாலே எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. வீட்டுக்குள்ள நீ எப்ப வந்தியோ
எல்லாமே மாறிடுச்சும்மா. வீடு கலகலன்னு மாறிடுச்சு. சித்தார்த்தம் படிப்படியா மாறிட்டான். எல்லார் கூடயும் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படி மாறி போன சித்தார்த்ததாம்மா நீ இப்ப பாக்குற. அவன் ஏதோ 1-2 காரணத்துக்காக தப்பு தப்பா விஷயங்களை பேசி இருக்கான், புரியுது எனக்கு. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு பிடிவாதமா இருந்து உங்க 2 பேர் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிடாதம்மா. இங்க பாரு, நான் ஒன்னும் சித்தார்த் முழுசும் கரெக்ட்னு சொல்ல வரல. அவன் மேலேயும் தப்பு இருக்கு. ஆனா அதுக்காக நீ வராமலேயே இருக்கிறது அவன் வாழ்க்கைய பாழாக்கிடுமா. நீ என்ன முடிவெடுத்திருக்க அத சொல்லு. இந்த சூழ்நிலையில எதுக்கு பாட்டி இதெல்லாம்? நீங்க உடம்ப பாத்துக்கிட்டு நல்லபடியா சரி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். வீட்டுக்கு வர மாட்டேங்கிறத சொல்ற, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கோங்க பாட்டி. இன்னும் என் மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணட்டும் பாட்டி? இங்க பாரு பொம்மி, சும்மா பழசையே நினைச்சிட்டு இருக்காத. இன்னைக்கு என்னங்கறத பார்த்து வாழறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு எந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மனஸ்தாபம் வராம இருக்கு? இல்ல சண்டை போடாம தான் இருக்காங்களா? சண்டை போட்டா கூட அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க அம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதம்மா வாழ்க்கை. என்ன நீ இவ்வளவு அழுத்தமா இருக்க? நான் திருப்பி திருப்பி கேட்டதுக்கு அப்புறமும் பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு முடிவு சொல்லுமா. பாட்டி இப்படி வற்புறுத்தி கேட்டா நான் என்ன பாட்டி சொல்லட்டும்? இல்ல, எனக்கு இன்னைக்கே தெரியணும், இந்த நிமிஷமே தெரியணும். சித்தார்த்துக்கு துணையா எப்பவுமே நீ இருப்பியா, இல்ல அவனை விட்டுட்டு போயிடுவியான்னு எனக்கு தெரியணும். ஒருவேளை நீ வராமையே போயிட்டா அவன் வாழ்க்கை என்ன ஆகிறது? அதுக்கு ஏதாவது ஒரு முடிவை நான் எடுக்கணும்ல. பாட்டி என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசியாக வேண்டிய சூழ்நிலை. நான் என்ன பண்ணட்டும்? சித்தார்த் கூட நீ சேர்ந்து வாழறியா இல்ல? தாத்தா, பாட்டி பாட்டி எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சுப்பா. உள்ளதான் இருக்கா. சரி, பார்க்க முடியுமா? பொம்மி கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காப்பா. பொம்மி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சித்தார்த், என்னங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. சித்தார்த், பாட்டி என்னங்க? பாட்டி கத்தாதீங்க பாட்டி. எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்படி பண்றீங்க பாட்டி? என்னாச்சு? அஞ்சல, தாத்தா ஏன் ஏன் கத்துன? வந்துட்டீங்களா? சொல்லு அஞ்சல, சொல்லு. என்னாச்சு பாட்டி? அஞ்சல, என்ன அஞ்சல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு நியாயமா தோணுதா? இல்ல இல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னது? சித்தார்த்தோட வாழ்க்கையில இனிமே பொம்மி இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியணும். பாட்டி இல்ல பாட்டி, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க பாட்டி. ஏங்க, சித்தார்த் விஷயத்துல பொம்மி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஐயோ அஞ்சல, அதெல்லாம் இப்ப எதுக்கு? பாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது பாட்டி, அப்புறம் பேசிக்கலாம் பாட்டி. இல்லப்பா, நீ படுற வேதனைய கண் கொண்டு பார்க்க முடியல. நான் இவ்வளவு தூரம் கேட்டும் அவ எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்கா. இனிமேல இவளுக்காக காத்திருந்து நீ ஏமாற வேணாம்ப்பா. அவளை கிளம்ப சொல்லிடு.
அம்மா அவ போட்டோம் பா. முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. அஞ்சல நீயா பேசுற? உனக்கு தலையில அடிபட்டதுனால ஏதாவது ஆயிடுச்சா சொல்லு. ஏன் அஞ்சல இப்படி எல்லாம் பேசுற? இல்லைங்க, நான் தெளிவாதான் யோசிச்சு பேசுறேன். தயவு செஞ்சு அவளை போ சொல்லுங்க. இனிமே அவ திரும்பியே வர வேணான்னு சொல்லிடுங்க. சித்தார்த், நான் உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு நீ முடிவு எடுத்துக்கோ. என்ன பாட்டி நீங்க?